உங்கள் ஆத்மா செயல்படாவிட்டால், ஆண்டவரோடு செயல்படாவிட்டால் இந்த விதை சத்து போய்விடும். பேசலாம், கவனமாக இருங்க. இந்த விதை செத்து போய்விடும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த ஆத்மா தினந்தினம் சேர்ந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு சரிய இந்த ஆத்மாவில் உயிர் வீழ்ச்சி உண்டாகும். எப்போதும் தேவனோடு நடப்பது வேற ஒன்றுக்குமல்ல, உயிர் வீழ்ச்சி சீராவதற்காக்கும். நாம் தோல்வியடைந்து உயிரற்று போகாதபடி தேவனோடு வாழ்ந்து எப்போதுமே ஒரு உயிர் வீழ்ச்சியை உண்டாக்குவதற்குத்தான் இந்த ஆராதனை வழிகள் எல்லாம். அல்லேலூயா. இந்த ஆராதனை வழிகள் மூலமும் ஜபத்தின் மூலமும் பரிசுத்தத்தின் மூலம்தான் ஆத்மாவில் ஒரு உயிர் வீழ்ச்சி உண்டாகும். இந்த உயிர் வீழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது சரியாக அந்த உயிர் வீழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வராவிட்டால் நான் என்ன போதிச்சோ யார் போதிச்சிட்டும் பலன் கிடையாது. அல்லேலூயா, பிரைசலாம். அந்த உயிர் வீழ்ச்சி உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் இதில் ரகசியம் இருக்கிறது, இதில் வெளிப்பாடுகள் இருக்கிறது, கர்த்தர் நிச்சயம் அந்த உயிர் வீழ்ச்சியை எனக்குள்ளே வைத்திருக்கிறா என்று சொல்லி அந்த எப்போதுமே நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருப்போம். அல்லேலூயா, பிரைசலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த ஆண்டவருக்குள்ள ஆத்மா ரிலேஷன்ஷிப்பை விட்டுடுவோம், நமக்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பு வரும். அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் இந்த கடைசி நாட்களில் கடந்து செல்லு கொண்டிருக்கோம். அன்னைக்கு இரவேளில் பேசினது போல் எல்லாமே டூப்ளிகேட் ஆக்கும், எல்லாம் பொய்யின் ஆவியாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம், சபை பொய்யின் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம். எல்லாரும் இதைத்தான் செய்கிறாங்க. ஒரு பாட்டு, ஆராதனை, நல்ல செய்தி, இப்படித்தான் போகிறாங்களே தவிர இதுக்கு மேலாக ஒன்றும் யாரும் செய்கிறது கிடையாது. ஆனபடி நீங்கள் இந்த அளவில் இருந்தால் போதாது, அதற்கு மேலாக நீங்கள் வளர வேண்டும் என்று அன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு பிரசங்கிச்சிருந்தேன். அல்லேலூயா, பிரைசலாம். அதை போல் இந்த நாளிலும் நம்ம தெளிவுள்ளவர்களாம். யாரும் உங்களை உருவாக்கவும் முடியாது, யாரும் உங்களை சீர்படுத்தவும் முடியாது, யாருமே சிறப்படுத்தவும் முடியாது. நீங்கள் தான் அறிய வந்து பிள்ளைகள் நடக்கும்போது நடந்து படித்து, பிள்ளைகள் சாப்பிட்டு படிக்க படித்து, நீங்கள் தான் ஸ்டெப்பாக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறது போல் நீங்கள் தான் ஸ்டெப்பாக வளர்ந்து அதில் பெருகினால் மாத்திரம் பரலோகத்துக்கு போக முடியும். தேவனுடைய ஆமே. அதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்து கொண்டு வர நாட்களில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி காலத்தில் நீங்கள் வந்திருக்கோம். இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் நம்முடைய மக்களுக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு காலத்தில் தான் சபை பெய் கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் சொல்வது, நம்ம இன்னும் தேவனுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை வாழாதனால தான் இன்னைக்கும் நம்ம ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறா, இந்த தவிப்புகளை எல்லாம் சிறப்படுத்தி நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதுடைய வழிகளை நீங்கள் இந்த நாளில் சரி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமே. கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், இந்த இன்டர்லோக் போடுவதற்கு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, இதில் நீ பணம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் நான் அப்போதே 2 லட்சம் ரூபா போட்டிருந்தேன். மீண்டுமாய் சரியாக சபையுடைய தடுமாற்றத்தினால ஒரு 75 கூட நாங்கள் கொடுத்து அப்படி தான் அந்த கணக்குகளை கொண்டு வரோம். இந்த லெவல் பண்ணுறதுலே கொஞ்சம் காசு போயிருந்து அதையெல்லாம் நாங்கள் தனியாக ஜோசுக்கிட்ட சொல்லி நாங்கள் எல்லாம் கொடுத்தோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுறது கீழ்ப்படிந்தான் நம்ம நடக்கிறது. நீ எதாவது விட்டு போடணும்னா உடனே போடணும். அல்லேலூயா. மற்றபடி நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுப்பீங்கன்னாக்க ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. நீங்கள் அதை பொறுப்பெடுத்து நீங்கள் தான் செய்வீங்கன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு அது நலமாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். கர்த்தராகி ஆண்டவர் சொன்னதை தான் நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்தான சொல்லிட்டு இப்படி செய், அதைத்தான் நம்ம செய்கிறோம், இன்னும் அப்படித்தான் செய்வோம். அதை மனசில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த ஸ்கூல் ஓப்பன் காலத்தில் நிறைய நெருக்கடியில் எல்லாரும் சின்ன விதவைகள் நல்ல நெருக்கடியில் தான் இருப்பீங்க. ஆனபடி நமக்கு ஜெபிக்க தான் முடியும். நீங்கள் கவனமாய் இந்த நெருக்கடிகளை தாண்டி போக வேண்டும். அதில் ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆத்மீகம். சில வேளை படிப்பு போச்சுன்னு சொன்னால் கூலி எழுத பிழைப்பாங்க, படிப்பு போச்சுன்னா ஒரு முட்டாசு கடை போட்டு ஜெபிப்பாங்க, படிப்பு போச்சு ஏதாவது இதில் ஜெயம் பண்ணுவோம். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. அது சரியாய் போனால் மாத்திரம்தான் போய் சேர முடியும். அதுக்கு நீங்கள் தயவு செய்து
பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. உலகம் படிப்பில் கொண்டு போய் கொண்டே இருக்கும். அது உலகத்துடைய கிரியைகள். நீங்கள் அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் படிப்பை நம்பாதீங்க. அதெல்லாம் ஒரு சைடு சாக்கடை தான். அதெல்லாம் சாக்கடை வழி தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் அதுக்கு மேலாக பரலோகத்தை சொல்லிக் கொடுங்க. அதிலிருந்து கர்த்தர் உங்களை பிள்ளைகளை கண்டிப்பாக காப்பாற்றும். அல்லேலூயா. எங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களையும் காப்பாற்றும். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிக்கலாம். சீமோன் பேதுருவும் தீத்துவும் எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயு குமாரனும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்க. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், லூக்கா 5 பார்த்தோம். அங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த போட்டில் ஏறுவதற்கு முன்னையும் பிரசங்கத்துக்கு முன்னையும் ஒன்றும் பிடிக்கல. அப்போ ஆண்டவராய் இயேசு பிரசங்கம் பண்ணிவிட்டு படகு ஆழத்து கொண்டு போய் மீன் பிடிக்க சொன்னார். அங்கு திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கவனம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த லெவலுக்கு நீங்க போக வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில பெரியவர்களோ சிறியவர்களோ யாரும் இல்ல, கீழ்ப்படிந்து போனால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே கொண்டு போய் உங்களை பரலோகத்துக்கு நேராய் உங்களை வழி நடத்த முடியும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுற பாதையை நாம் கேட்காவிட்டால், அதுல சீர்திருத்தம் இல்லாவிட்டால் உங்க குடும்பத்திலே நிலைநிற்க முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ளேயும் போக முடியாது. அல்லேலூயா. அதனால உலகத்தின் வார்த்தைகளை விட்டு, உலகத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறதை எல்லாம் விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல என்ன வார்த்தைகளை வைக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து கடந்து போனால் இந்த பூமியில 75 வயசு வரை வாழ்வதற்குள்ள ஆகாரத்தையும் தண்ணியும் எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு தருவா. தந்து உன்னை திருப்திப்படுத்தவும் செய்வா. அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்துக்குரிய ஏற்ற நேரத்தில் அந்த பாதையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தருவா. அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய், நீங்கள் ஞானம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து ஏற்ற காலத்துல தான் ஆசீர்வாதம் வரும். சின்ன வயசுல ஒன்றும் ஆசீர்வாதம் பெருசா வராது. ஏற்ற கால நீங்க வீணாய் செலாக்காம வீணாய் வாழாம நல்லா வாழுவீங்கன்னு ஒரு திருப்தி ஆண்டவருக்கு வரும்போது தான் ஆசீர்வதிப்பார். அதுவரை நீங்கள் அடங்கி இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராய் இயேசுவோடு 3.5 ஆண்டு காலம் நடந்த மனுஷன், 3.5 ஆண்டு காலம் தேவனுடைய எல்லா குணாதிசயங்கள், தேவன் ரட்சிப்பு எல்லா காரியத்தையும் அறிந்து அற்புதங்கள் அடையாளங்கள், 5000 பேர் அப்பம் சாப்பிட்டது, 4000 பேர் அப்பம் சாப்பிட்டது, மரித்தோராகிய லாசரை உயிர்ப்பது, இது எல்லாத்தையும் கண்டு மெம்மரிப்பவர்களை வச்ச மனுஷன் இவ இயேசு கிறிஸ்துடைய மரணமான உடனே எல்லாத்தையும் மறந்துட்டார். அல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொன்னா, ஆராதனை சரியா இல்லாவிட்டால், ஜெபம் சரியா இல்லாவிட்டால், ஆண்டவரோடு நடக்க சரியா உணர்வு நமக்கு இல்லாவிட்டால், ஆண்டவரை பற்றி தெய்வீக ஒரு தன்மை நமக்கு தினம் தினம் ஊறாவிட்டால் நம்ம கொஞ்ச நாள்ல இந்த ஆத்மீகத்தை எல்லாம் மறந்துடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சண்டே நம்ம எது கூடுகிறோம், இடைக்கூட்டம் எதுக்கு கூடுகிறோம்னு சொன்னா எல்லாருக்கும் அது தெரியல, நிறைய பேருக்கு அது புரியல. சபை கூடுதல் ஒரு ஜீவனை கொடுத்து கூடுகிறது போல சபை கூடுதல். அப்ப சபையில என்ன, மீண்டும் மீண்டும் வார்த்தையினால புதுப்பிக்கப்படுகிறோம், மீண்டும் மீண்டும் வார்த்தையினால அறிவுபடுகிறோம், மீண்டும் மீண்டுமே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை வார்த்தை கொண்டு வருகிறது. அதை அனுபவிக்கத்தான் இந்த சபைக்குள்ள வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை புரிந்திருக்கும்னு தெரியல. ஆமே. அது கண்டினியூயாய் அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்காம எப்போதுமே நாம் இருப்போம்னு சொன்னா
அந்த வார்த்தை உங்களுக்குள் இறங்காம அந்த வார்த்தை உங்களை விட்டு பெய்விடும். ஆமென். அந்த வார்த்தை உங்களை விட்டு பெய்விடும். நமக்கு பின்ன பிழைத்திருப்போம் ஆபத்தாக்கும், பிழைத்திருப்போம் நிம்மதி இருக்காது, பிழைத்திருப்போம் சஞ்சலம், பிழைத்திருப்போம் சமாதானம் இல்லை. இத காலகட்டத்தை நீங்க போகாம தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை நீங்கள் பிடித்து கொண்டால் நலமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாத்துக்குமே ஒரு கிரயம் கொடுக்காம நீங்க வாழ முடியாது. நீங்க ஒரு தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, அதுக்கு நேரத்தையும் கிரயத்தையும் கொடுத்தாக்க நீங்க வாழுகிறது. அதுல தான் உங்க மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் பிழைக்கிறது. அதே போல ஒரு கிரயம் நம்முடைய ஆண்டவருக்கு என்று சொல்லி நேரத்தை கொடுக்காம இருந்தா நிச்சயமாய் நம்முடைய இந்த தேவ ராஜ்யம் போக முடியாது. அந்த விதை சத்து பெய்விடும். அல்லேலூயா. புரிந்தவங்க கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏதோ கிருபை நாளையாக்கும் நான் அல்ல இதை பெற்றுக்கொண்டது, ஏதோ இரக்கத்தினாலேயாக்கும் பெற்றுக்கொண்டது. உங்களை போல இது ஒன்றும் அறியாத ஒரு வயசு உண்டா இருந்து அந்த நாட்கள்ல இதை பற்றி ஒன்றும் தெரியாம நானும் செத்த ஒரு மனுஷனா இருந்தேன். அந்த தேவ தயவாக்கம் என்னை சந்தித்து என்னை தட்டி எழுப்பி என்னை உருவாக்கினது. அந்த தேவ தயவு உங்களையும் தட்டி எழுப்பி உருவாக்குவதற்கு ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூல் படிப்பிக்கிற டீச்சருக்கு தெரியும் 4 பிள்ளைகள் படிக்காவிட்டு அவங்க வேதனை என்னவென்று சொல்லி. டீச்சர் மாதிரி இருக்கிறீங்களேங்க. ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு உங்களுக்கு 25 பிள்ளைகள் தருகிறதுல அந்த பிள்ளைகள் சீரோவாய் போகும்போது உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த பிள்ளைகளுடைய ரெஸ்பான்சிபிள், அதாவது இவங்க மார்க் ஷீட் எடுத்து எங்க கொண்டு வைப்பீங்க? உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன டீச்சர், இந்த பிள்ளைகள் ஒரு கேவலமா இருந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களையும் திட்டுவாங்க. அல்லேலூயா. அற்பமான உலகத்தில் 80 வயசுல வாழ்வதற்கு ஏதாவது வேலை கிடைக்கும் படிக்கிறது, ஏதாவது தொழில் செய்வதற்காக நம்ம படிக்கிறோம், ஏதாவது ஒன்று சம்பவிக்கும்னு சொல்லி இந்த அற்பமான உலகத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ கேர் எடுக்கிறீங்க? அவங்க நல்ல மார்க் வாங்க வேண்டும், நல்லா உயர வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ கேர் எடுத்து அவங்கள படிப்பிக்கிறீங்க. படிப்பித்து அவங்க மதிப்பெண் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல? அதே போல் எனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாமா? 12-13 வருஷமாய் சுவிசேஷம் பேசிக்கொண்டேன், எனக்கும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வேண்டாமா? நீங்க என்னையும் சுவிசேஷம் கேட்டு சீரோவில் போனா எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குங்க? அற்பமான இந்த உலகத்துக்கு 75 வயசுல வேலை, கவர்மெண்ட் வேலை கிட்டாலும் வாழுவோம், மண்ணு வெட்டியாவது வாழுவோம். நமக்கு ஊழியம் இல்லாவிட்டால் பிழைக்க முடியாது, மீண்டும் கொத்த வேலை செய்ய எனக்கு தெரியும். அல்லேலூயா. வேலை செய்யத்தான் ஆகும், வேற வழி கிடையாது. அதே போலதான் தேவ பிள்ளையே, இந்த உலகத்துக்காக இவ்வளவு பாடுபடுறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து ரட்சித்து பரலோகத்தின் வழியை ஆவியிலே காண்பித்து பெயருக்கிறார். அவருக்காக நீங்கள் எவ்வளவு பாடுபடணும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் நம்ம குணமாகவில்லை? சில பிள்ளைகள் ஆண்டவர் சந்திக்கலையா, தொடரலையா, குணமாக்கலையா? ஏன் சிலரை குணமாக்கவில்லை? அவங்களுடைய பாவம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, அநியாயம் இல்லையா, உணர்வு இல்லையா, வார்த்தை வரவில்லையா, வார்த்தை கேட்கவில்லையா, நல்ல ஆத்மீக குடும்பத்தில் பிறக்கவில்லையா? சீர்திருத்த இந்த வயசுல நம்ம உண்டாக்காம என்னைக்கு உண்டாக்க போறோம்? ஏன் சீர்திருத்த உண்டாக்க முடியல? காரணம் வேற ஒன்றுமல்ல, தேவனை வேண்டாம் என்று வச்சிட்டோம், தேவனை விட்டு விட்டோம். உலக காரியமாகவும் உலக சிந்தனையிலையும் பொய்ப்பை தேவனை சவுட்டி முறித்து ரட்சிப்பு அவரை விட்டதுனாலே ஆக்கம். இப்ப நமக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆபத்து வந்திருக்காது. நீங்க வேணா என்ன திட்டினாலும் குழப்பம் இல்லை, என்ன சொன்னாலும் குழப்பம் இல்லை, பழி சொன்னாலும் குழப்பம் இல்லை. வேதத்தை போதிக்க கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் போதித்து உங்களை நடத்த தேவ கிருபை தந்திருக்கிறார். அதன்படித்தான் உங்களை நடத்தி கொண்டிருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு டீச்சர் கொஞ்ச நாளுக்காக போராடுக, டியூஷன் டீச்சர் கொஞ்ச காலத்துக்கு போராடுறீங்க. பிழைப்பதற்காய் இவ்வளவு போராட்டம், பிழைப்பதற்காய் தினம் தினம் போராட்டம். அதுல ஒரு அம்சம் ஆண்டவருக்கு என்று கொடுத்தா கர்த்தர் உயர்த்த மாட்டார். எத்தனை தண்ணி கோர்னாலும் கிருஷி வாழ முடியாது, எத்தனை வேலை செய்தாலும் பெருக முடியாது, எத்தனை வேலை செய்தாலும் உயர முடியாது. கர்த்தர் அதன் நடுவில் இருந்து உங்களை உயர்த்தாம யாரும் உயர முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடி தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இந்த பொல்லாத
பொய்யின் ஆவி இந்த உலகத்தை நம்பாத. நீ இருக்கிற வீடோ கூடோ இந்த சபையோ சொத்தோ மங்களா ஒன்னு நம்பாது. பொய்யின் ஆவியோட வீடு அத்தனையுமே டூப்ளிகேட். எல்லாம் கவர்மெண்ட்டும் எல்லாமே டூப்ளிகேட். அந்த பாபதோஷமான நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல டூப்ளிகேட் இல்லாம இருக்க ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவரை நம்பி நீ வா. ஹல்லேலூயா. அவரை நம்பி மற்றெல்லாம் டூப்ளிகேட் ஆகும். ஒன்னு நிலை நிற்காது அல்ல, அதெல்லாம் சீக்கிரமாய் விழுந்து போவோம். பணமோ செல்வமோ நம்ம உண்டாக்கி எல்லாமே விழுந்து போவோம். விழாம இருப்பது ஒன்று, தேவ வார்த்தை மாத்திரம். அதை மாத்திரம் நீ நம்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வீட்டு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீட்டு மனைவி குணசாலி எப்படி இருக்க வேண்டும், அப்படி எல்லாம் வேதம் திட்டம் உங்களுக்கு போதித்து இருக்காது. அந்த வீட்டு மனுஷன் எவ்வளவு நல்லவனா இருக்கணும், எவ்வளவு அன்பா இருக்கணும், எப்படி எல்லாம் தெளிவா இருக்கணும் என்று சொல்லி போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவு நம்ம விட்டு போனதுனால சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள ஏரியாக்கும். இப்ப அலங்கோலம் எங்க பிடிச்சாலும் நிக்க முடியல. இப்படி போச்சுன்னு சொன்னா அநேகர் உங்க வீடுகள் கஷ்டமா இருக்கும். ஆனபடி உங்க வீட்டுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் சொல்லுவாங்க, எந்த ஊழியக்காரனும் கள்ளன் சொல்லி உன்னை அது இருக்கு இதுக்கு நீ ஏமாற்றி கொண்டு இருக்கும் போது மெய்யான வார்த்தையில வா, கர்த்தரை உயர்த்துவா. ஹல்லேலூயா. அவன் மாறதும் போறதக்க சொல்லி விட்டு போயிடுவான். அவனுக்கு ஒன்று தேற்றோ ஆற்றவனும் தெரியாது. ஹல்லேலூயா. நீங்கள் இடம் தந்தா நாங்களும் தேற்றுவோம், இடம் தந்த நாங்களும் ஆற்றுவோம், இடம் தந்த நாங்களும் குணப்படுத்துவோம். இடம் தந்தால் மாத்திரம்தான் ஏதாவது செய்ய முடியும். இடம் தராவிட்டால் நாங்கள் ஒரு டும்மி. இடம் கொடுக்காவிட்டால் இயேசுவுக்கு ஒன்றும் செய்ய முடியும். நேரமாயிடுச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சீக்கிரமாய் கடந்து சென்று நம்ம முடிக்கலாம். அப்ப சீமன் பேதுரு மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே மற்ற சீசர்களும் மீன் பிடிக்க ஆயத்தமாச்சு. அங்க மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போகும்போது நிறைய நேரம் அதிக நேரமாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிக நேரமாய் ஸ்பெண்ட் பண்ணியும் இவங்களால ஒரு மீன் பிடிக்க முடியல. இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியில கூட போறார். அவருக்கு ஆவியிலிருந்து மாம்சமாகவும் முடியும், மாம்சத்திலிருந்து ஆவியாகவும் முடியும். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க, நம்ம போற வேலை இடங்கள் வெளிநாட்டுக்கு போனாலோ உள்நாட்டுக்கு போனாலோ என்ன வேலை செய்ய போனாலும் சரி, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகள் புரிந்து கொள்ள ஒன்று, என்னோடு ஒருவர் வருகிறார், என்னோடு ஒருவர் வருகிறார், என்னை காண்கிறார். அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னை காண்கிறார், என்னோடு ஒரு வருகிறார். அவருக்கு வாக்குத்தத்தத்தை கேட்டுவிட்டு நீ செய்கிற எல்லா வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, எதுவானாலும் சரி, அவர் உன்னோடு வந்து உனக்கிட்ட இப்படி செய்யன்னு சொன்னா நீ ஆசீர்வாதம் தான். அதுல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துல இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ஒன்றும் அகப்படவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த ஒரு நாள் போட்டுல ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப அந்த இயேசு உயிர்த்தெழும்பின பின்பம் ஒன்றும் அகப்படவில்லை. இயேசுவை பற்றி எல்லாத்தையும் மறந்தாச்சு. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்தாச்சு. இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்துடாச்சு. பேதுருவன் இப்ப பேதுருவா இருக்கா, உன்மேல் சபையை கட்டுவேன், என்ன போல உன்னை மாற்றுவேன்னு சொன்னது எல்லாம் மறந்து ஆள் எல்லாத்தையும் கைவிட்டு ஒரு குடிகான போலையாக்கும் ஆள் லெவல்ல வாழுகிறது. இதில் எத்தனை பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கான், எத்தனை பேரை கர்த்தர் ஊழியம் தெரிந்ததுண்டு, எத்தனை பேரை மூப்பர்களாய் மாற்ற வேண்டும் என்று இருந்தார், எத்தனை பேர் சுவிசேஷம் வெளியில போய் சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேரை வைத்திருந்தார். ஏன் நம்மளால செய்ய முடியல காரியம்? ஆழமான ஒரு பவுண்டேஷன் நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. உங்கள் எந்த நோயை உங்களுக்கு தீர்க்க முடியும், எந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்க முடியும், எந்த போராட்டம் உங்களுக்கு தீர்க்க முடியும், எந்த உபத்திரத்தையும் தீர்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராய் தேவன் நம்முடைய போட்டில் இருந்தால் நிச்சயமா எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடி நாம் மறந்து விடாதபடி, ஆராதனைகளை மறந்து விடாதபடி, சுவிசேஷத்தை மறந்து விடாதபடி, இதெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு கிடைக்காது, வரும் நாட்களில் தேடியும் சம்பவிக்காது. இந்த கிடைக்கிற அந்த காலத்தில் இது நல்ல குறிப்பெடுத்துட்டு பேசுகிற வார்த்தைகளை சரியாய் கேட்டு
புரிந்து கொண்டு செயல்பட தொடங்கினால் அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு குறைபட்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்றும் அகப்படாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்று முதல் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லாம ஒன்னும் செய்யாத, கர்த்தருடைய கீழ்ப்படிந்து கேட்டு அதன்படி செய். நீ போற இடத்துல அதிசயங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்து உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆண்டவர் ஒரு மீன் பிடிக்கிற காரியம் அல்ல. அவருக்கு ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் அல்ல. ஏன்னு சொன்னா, அவர் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் போதும் அதுக்கு முன்னை 30 வயசு வரை தரித்திரனா தான் வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. தரித்திரனா குதிரையில ஒண்ணு வரல, கழுதையில தான் வந்த தரித்திரனா தான் வாழ்ந்து காண்பித்தார். தரித்திரனாய் வாழ்ந்து சகல தெய்வீக தன்மையும் பேதுருக்கு வெளிப்படுத்தியும் அந்த மனுஷன் மறந்து போனான். அல்லேலூயா. அப்ப உங்களை அபிஷேகம் பண்ணது எல்லாமே அந்த தெய்வீக தன்மையை மனதில் வச்சு வாழ்வதற்கு, அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்கு, அந்த தெய்வீக தன்மையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் அந்த தெய்வீக தன்மை என்னும் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள தந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை செயல்படுத்துறீங்களா? அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்க நண்பனுக்கோ, பக்கத்தில் உள்ள வீட்டுக்கோ, குடும்பத்திலேயோ தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வச்சு நீங்கள் செயல்படுத்துறீங்களா பாருங்க. ஏன் செயல்படுத்தத்தான் நித்திய ஜீவன் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஊறுற கிணறுல எவ்வளவு தண்ணி கோர்னாலும் அது ஊறிட்டே இருக்கும். அப்ப நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை செயல்படுத்த அந்த ஜீவன் உங்களுக்குள்ள தினம் தினம் ரகசியமாய் ஊறிக்கொண்டிருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப விடிய காலமான போது இங்க ஒரு மீனும் பிடிக்கல. இயேசு கரையில் நிற்கிறார். எப்படி நின்றிருப்பார்? இவர்கள் காணாம மறைமுகமாய் ஆவியிலும் மனுஷ சாயலும் மறைமுகமாய் அவர்கள் கண்டுபிடிக்காதபடி, தெளிவில்லாதபடி நிற்கிற அனுபவங்கள். அல்லேலூயா. சில இடங்களிலே நாம் இன்றும் குழந்தைகளை போல் இருக்கிறோம். நாம் சில இடங்களிலே அவரை இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்ம வீட்டுக்குள் எப்ப வருகிறா, எப்ப ஆராதனையில் கலந்து கொள்ளுகா, எப்ப தீர்க்க தரிசனம் பேசுகா, எப்ப விடுதலை தருகிறா, எப்ப ஒரு வார்த்தை என்னோடு இடைபடுகிறா என்பதை ஆண்டவருடைய காரியங்கள் அவர் நமக்குள்ள செயல்பட விடாதபடி எங்கேயோ ஒரு மறைவு நம்முடைய வீட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கண்ட மனுஷர்கள், ஆண்டவரை பார்த்த மனுஷர்கள், அற்புதம் அடையாளம் கண்டு தேவனே என்று சொல்லி கூப்பிட்ட மனுஷர்கள் இப்போ பார்க்கும்போது இயேசுவை ஏதோ ஒரு மனுஷ சாயல்ல காண்றாங்க. அல்லேலூயா. இதன் அர்த்தம், நாம் தேடி பார்த்தவரை காண முடியல, துதிச்சு பார்த்தவரை காண முடியல, கண்ணீர் விட்டும் காண முடியல. என்னுடைய அங்கலாய்ப்பான காரியங்களை நான் சொல்லி பார்த்தோம், அவர் என்னை காண முடியல என்று சொல்லு. காரணம் என்ன சொன்னா, நல்ல மகிமையான நாட்கள் உண்டு, அதை விட்டு கொண்டிருக்கிறீங்க. நல்ல ஆத்மீகத்தின் நாட்களை விட்டு கொண்டிருக்கிறீங்க. நல்ல தேட வேண்டிய நிமிஷங்களை விட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த நாள் அனுகிரகத்தின் நாள். இந்த அனுகிரகத்தின் நாள்ல இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால நம்முடைய கண்களுக்கு இயேசு மறைவா இருக்கிறார். பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னோடு இருக்கார் என்பதை தெளிவுபடுத்துகிற நேரம் தான் ஜெப நேரம், தெளிவுபடுத்துகிற நேரம் தான் ஆராதனை. இன்னும் சந்தேகமான வேலை, கலக்கமான வேளையில ஒரு மீனும் படாம, ஒண்ணு நடக்காம, ஒண்ணுமே சம்பவிக்காம இருக்கின்ற இடத்திலெல்லாம் தனித்திருந்து கலங்கி அழுகிற இடமெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். வானத்தின் பூமி உண்டாக்கப்பட்ட தேவனுக்கு முன்பாய் சில நேரம் இடம் கொடுக்காம என்ன வேலை செய்து உனக்கு என்ன நிம்மதி? சர்வதை உண்டாக்கி உனக்கு என்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை ஆசீர்வதிக்காம இருக்கிற ஒரு தேவனுக்கு முன்பாய் கொஞ்ச நேரம் சத்தியம் கேட்டு போகாம உன் உழைப்பு என்னாகும்? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்தல்லவோ ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வருகிறது. பரலோகத்தில் இருந்தல்லவோ உனக்கு ஒரு நன்மை வருகிறது. பரலோகத்தில் இருந்தல்லவோ உனக்கு கூலி வருகிறது. பரலோகத்தில் இருந்தல்லவோ உனக்கு விடுதலை சமாதானம் வருகிறது. அவரை தூக்கி எறிந்து விட்டு என்ன உனக்கு கிடைக்க போகிறது? இங்க பேதுரு தூக்கி எறிந்து விட்டு மீன் ஒண்ணும் அகப்படாம தத்தளிக்கிறது போல 10-35 வருஷம் வேலை செய்தோம். என் பிள்ளைகளே, ஒண்ணும் உனக்கு இல்லையா? உனக்கு ஒரு சமாதானம் இல்லையா? ஒரு சந்தோஷம் இல்லையா? வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கிட்ட கர்த்தர் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த கர்த்தரை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வேதத்தின் புறம்பேதான் நான் நடப்பேன்னு சொன்னா நானும் தோற்று போவேன், நீங்களும் தோற்று போவீங்க. வேதம் எனக்கு வேண்டாம், வேத்து புறம்பத்தான் வாழ்வேன்னு சொன்னா ஒரு காலம் சபையும் வளராது, நீங்களும் வளர மாட்டீங்க, நானும் வளர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இதுதான் உண்மை. ஆனபடி வேதத்துக்கு உள்ளே தேவன் தருகிற வெளிச்சத்தை தாராளமாய் பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் நிற்கிறதை பார்ப்பாய், கர்த்தர் வருகிறதை பார்ப்பாய், கர்த்தர் தொடுகிறதை பார்ப்பாய், கர்த்தர் உன்னோடு சம்பாஷிக்கிறதை பார்ப்பாய், கர்த்தர் விடுதலை தருகிறதை பார்ப்பாய், கர்த்தர் உயர்த்துகிறதை பார்ப்பாய், கர்த்தர் உன்னதமான லெவல்ல கர்த்தர் உன்னை நடத்துகிறதை பார்ப்பாய். இந்த நாளில் நீ வெறுங்கையோடு போகாதபடி திரளான மீன்களை கர்த்தர் தந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நல்லா புரிஞ்சுடுங்க. சாகும்போது, நரமயிரோட சாகும்போது துக்கத்தோடு சாகாதீங்க. அது பெரிய ஆபத்து. சாவு சந்தோஷமா இருக்கணும், சாவு நிம்மதியா இருக்கணும். எனக்கு கிடைத்த நாட்கள் ஆராதித்தேன், கிடைத்த நாட்கள் இயேசுக்காய் வாழ்ந்தேன், கிடைத்த நாளில் கர்த்தருக்காய் நின்றேன், கிடைத்த நாள் கர்த்தருக்காய் செய்தேன். இதோ கடைசி நாட்களை வந்திருக்கிறேன். என்னை காப்பது அவருடைய கிருபை. அதுக்கு நேர பழைய அப்போஸ்தலர் செய்த போல தேவ சபை திருப்பி வர பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை இயேசுவென்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஹல்லேலூயா, ஆமே. ரூட்டுக்கு வாரார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மெல்ல மெல்ல அவங்க கிட்ட வருகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாய் தெளிவுபடுத்த காரியம் இவங்களுக்கு இன்னும் சந்தேகம், மரித்தவராக்கும், அடக்கம் பண்ணவராக்கும், எல்லாம் சம்பவித்ததாக்கும். அப்ப அதனால இவங்களுக்கு ஒரு டவுட் ஆக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பிரச்சனை இல்லை, பாவம் செய்தாலும், ரெண்டு கெட்ட வார்த்தை கூப்பிட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அடித்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, களவாண்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பாவம் செய்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல, ஒரு தகப்பன் உன் பின்னே வருகிறதை போல நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சு விடுகிற தேவன் என்பதை தேவ பிள்ளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென், அல்லேலூயா. அவர் ஞானமுள்ள தேவன், சர்வதையும் அறிகிற தேவன், சிந்திக்கிற தேவன், சிந்திக்கிற தேவன். பரிசுத்தாவின் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் வந்து புசி ஏதாவது உண்டா என்று கேட்டா அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சில வீட்டில் போனா ஒரு 100 ரூபாய் எடுக்கிறது இல்லை, சில வீட்டில் போனா ஒரு 50 ரூபாய் எடுப்பதற்கு இல்ல, சில வீட்டில் ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டா இல்ல 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 இல்ல. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். இல்ல இல்ல இல்ல. தாரித்திரியம், நெருக்கம், துக்கம், பிரச்சனை, பாடுகள், நெருக்கடி, இதுதான். பிரைஸ் எல்லாம். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது ஏதாவது நீங்க மீன் பிடிச்சீங்கடா என்று சொல்லி கேட்டு ஏதாவது புசிப்பதற்கு ஏதா இருக்கான்னு கேட்டா இங்கேயும் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா, இங்கேயும் ஒண்ணும் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனுடைய இந்த ராஜ்யத்துல மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமும் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் விரும்பினபடி விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அதை செய்து தீர்க்கணும். ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியம் எதுவோ அதை சரியா நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் அடுத்த பரலோக ரூட்டுக்கு தட்டி எழுப்புவா. எனக்கு தெரியாது, ஒன்னும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா அப்படியே நம்ம அமுங்கி போவோம். ஒரு காலம் நம்ம போஷிக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம இங்கே பிறக்கல,
நம்முடைய நிம்மதிக்காக பிறக்கல்ல, நம்முடைய மகிழ்ச்சிக்காக பிறக்கல்ல, நான் இப்படி வாழ வேண்டும் என்று இங்கு பிறக்கல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன்னு பிறக்கல்ல, நான் பெரிய உத்தியோகம் பெறுவேன் பிறக்கல்ல. ஒன்றுக்கு பிறந்திருக்க, வேற ஒன்றுக்கும் அல்ல. அநேக ஜாதிகளை பூமியிலே உருவாக்கும் போது தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனம், பரலோக ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டம் ஜனம், தேவன் முன் வைத்த ஜனம். அதுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்களே தவிர வேற ஒன்றுக்கும் பிறக்கல்ல. அது கொஞ்ச நாள் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தாத்தாவோ பாட்டியோ இந்த உலகத்தில் வாழுங்காலம் இருக்கலாமே தவிர அதெல்லாம் டூப்ளிகேட் ஆகும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்பனும் அம்மையும் கொஞ்ச நாள் இருப்பாங்களே தவிர அவங்க மண்ணுக்குள்ளே போனா அவங்க டூப்ளிகேட் ஆகும். நீங்களும் மண்ணுக்குள்ள போன நீங்களும் டூப்ளிகேட் ஆகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மண்ணுக்குள்ள போன உடனே அவங்க நினைச்சாங்க டூப்ளிகேட் என்று சொல்லி. இல்ல, அவர் ஆவியிலே உயர்டைந்து மாம்சமாய் மீண்டும் சரீரத்தோடும் ஆவியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்மை அறிகிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன். உன் சிறையிருப்பு மாறி தெளிவுண்டாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை சகல காரியத்திலும் விட்டு கொடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுக்க சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் அகப்படும் என்று அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டன, அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமே. வேற ஒன்றும் சொல்லல. நீ இடது பக்கம் போட்ட வலை போதும். அல்லேலூயா. நீ வலது பக்கம் அந்த வலையை போட, இவ்வளவுதான் சொல்லியிருக்கார். வலது பக்கம். நம்ம என்ன கேட்போம், ஏன் அங்க மீன் கிட்டாதோ, ஏன் இப்படிதான் நான் செய்யணும்? அல்லேலூயா. இடது பக்கம் போட்டு பிடிச்சா போதும், நீ வலது பக்கம் போட்டு சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. விடிய விடிய ராமாயணம் ஓதுனாலும் சீதைக்கு மாப்பிள்ள ராவணனா? ஹல்லேலூயா. புராணம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் கவனிங்க. என்ன? பிரைஸ் எல்லாம், கொஞ்சம் கவனிங்க. ஆமே. இதனாலே பரலோகத்துக்கும் போக முடியாது. இதனை ஏதாவது ஒரு ஊமை உங்களை தொட்டா நல்லா இருக்கும். ஊமைகள் உண்டு, அது தொட்டாதான் உங்களை உயிரடைய முடியும். அது இயேசு தொடும்போது நீங்க உயிரடையன்னு சொன்னா உங்களுக்குள்ள இப்போதே அந்த கிறிஸ்துவின் ஜீவன் ஊறணும். பிரைஸ் எல்லாம். பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுத்து கவனமா கேட்கணும். கொஞ்சம் நேரம் தான் நம்ம கேட்க போறோம். கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்பொழுது திரளான என்ன செய்தாங்க? மீன்கள் அகப்பட்டது. எப்ப அகப்பட்டது? வலையை வலது பக்கம் போடும் போது மீன்கள் அகப்பட்டது. ஆமே. அப்ப நீங்கள் சில வேளையில ஒரு காரியம் வெற்றி இல்லாம இருக்கலாம், ஒரு காரியம் தடையா இருக்கலாம், ஒரு காரியம் பிரச்சனையா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் என்மேல் வைத்திருக்கின்ற வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அப்ப நீர் என்ன செய்தாலும் கேட்பேன்னு சொல்லி, நீர் சொல்லுறபடி நடப்பேன்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, அதிசயத்தை நீங்க காண போறீங்க. பிரைஸ்லாம். அதிசயத்தை காண போறீங்க. அந்த அதிசயம் வேற ஒன்றுக்கும் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவசிப்பதற்கு மாத்திரமே தவிர அதை அனுபவிப்பதற்கு அல்ல. அதை கூட புரிஞ்சுக்கொள்ளும். அல்லேலூயா. சில சபைகளை உடனே கை தட்டு 2 ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் சொன்ன உடனே கை தட்டு. நீங்க என்ன சாப்பிட போறீங்க? என்ன குடிக்க போறீங்க? கூடி போனா 3 இட்லி சாப்பிடுவீங்க, கொஞ்சம் சாம்பாரம் தட்டுவீங்க, வேற என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லல. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு ஓ தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நடத்தினார் என்பதை அறிந்து கொண்டு இனி உள்ள பரலோக வாக்கு தத்தது போவதற்குத்தான் இந்த மீன்பிடி எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப ஆதல இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து கர்த்தர் என்றான். ஹல்லேலூயா. டேய், ஆமே, மரித்து போன இயேசுவிடான்னு சொல்லுகிறான். சீக்கிரம். ஹல்லேலூயா. அப்ப ஐயா எப்படி இருக்காரு பேதுரு? கழுதையோட. சொல்லுங்க, கழுதையோட. கேட்டது மறந்து போச்சு, செய்தது மறந்து போச்சு, பேசினது மறந்து போச்சு, வாக்குத்தத்தம் மறந்து போச்சு, கம்ப்ளீட் மறந்து ஒரு 3-4 நாள்ல நிர்வாணியாய் போய்விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இது எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தை சரியா கேட்காவிட்டால்
உங்களுக்கு தந்திருக்கின்ற வஸ்திரத்தை சாத்தான் உரிந்து போட்டுக் கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த தேவ வஸ்திரத்தை தரிக்க விடாமல் சாத்தான் உங்களை உரிந்து போடாமல் நீங்கள் நிர்வாணம் இல்லாமல் சரியாய் ஆண்டவரை தரிக்க வேண்டுமானால் தேவ வசனத்திலே அதிகமாய் ஈடேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அது கர்த்தர் என்று சொன்னபோது எங்க விழுந்தாரு? தண்ணிக்குள்ள ஒரு சாட்டமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை எங்க பெயருக்குன்னு பாருங்க. எங்க நிக்க வேண்டிய மனுஷன், எங்க தோள் கொடுக்க வேண்டிய மனுஷன், எங்க தைரியம் நிக்க வேண்டிய மனுஷன் ஒரு ஜட்டி துணி இல்லாம கழுதையோட இருக்கிறான். அநேக வீடுகள் அப்படித்தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பார்க்கும்போது நிர்வாணியாக இருக்கிறார்கள். தேவ வஸ்திரங்கள் இல்லாம தேவனுடைய வஸ்திரத்தை தொலைத்து போட்டு உலகத்தின் வஸ்திரத்தில் மேய்ந்து இந்த நாளில் வஸ்திரம் இல்லாமல் இருக்க நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வஸ்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்கள் அல்ல, வீட்டில் இருக்க உங்கள் கணவனுக்கும் அப்பனுக்கும் அம்மைக்கும் கர்த்தரை தேடி வஸ்திரம் வாங்கினால் மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்வீங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த வஸ்திரத்தின் மகிமை அநேகர் அறியாமை இழந்து போனது போல நீங்க இழந்து போக கூடாது. அந்த வஸ்திரம் கிறிஸ்துவே, அந்த வஸ்திரம் பிதாவே, அந்த வஸ்திரம் சகலதை உண்டாக்கின தேவனே அந்த வஸ்திரத்தை உனக்கு தரும்படியாய் நம்முடைய சபைக்குள் இறங்கி வந்திருக்க. ஆனபடி இந்த நாளில் மனம் திரும்பி அந்த வஸ்திரத்தை வாங்கி நீ உடுப்பாயானால் நீ தப்பிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ தேவனை ஆராதிக்காம எப்படி அப்பா வளர போற? தேவனை ஆராதி எப்படி அப்பா கடந்திக்க போற? தேவனை ஆராதித்து துதிக்காவிட்டால் எப்படி நீ வாழ போற? ஐயா, அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், அநேக வீடுகளை பார்க்கிறேன். வரவேற்க வேண்டிய ஆட்கள், வந்தனம் சொல்ல வேண்டிய ஆட்கள், மகிமைப்படுத்த வேண்டிய ஆட்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கிறீங்க. அதுல ஒரு புல்லு வகை கூட யாரையும் கொடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. 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 மகத்துவமான வசனத்தை கொடுத்து புதிய வஸ்திரத்தை உடுப்பிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிற இந்த இடத்துல புல்லு போல வகை வைக்கிற ஒரு கூட்டம் ஜனம் எங்கே உண்டு? அது சாபம் இல்லையா? அது சாபம் இல்லையா? பிசாசு நிறைந்து கிடக்கிற இடத்துல பிசாசின் வல்லமைகளை மாற்றி, பிசாசின் வல்லமைகளை குளித்தோண்டி தன் பிள்ளைகளை கிறிஸ்துவின் வஸ்திரத்தை உடுக்க வந்திருக்க நாங்கள் பொல்லாதவர்களோ? உங்களை போல வாழ முடியாதா? உங்களை போல ஜீவிக்க முடியாதா? உங்களை போல டான்ஸ் பண்ண முடியாதா? உங்களை போல தக்கிக்க முடியாதா? உங்களை போல இழிவானது பேச முடியாதா? உங்களை போல குத்துவாக்கு சொல்ல முடியாதா? இன்னும் கூடின வாகனங்கள் எல்லாம் போக முடியாதா? இன்னும் உயர்ந்த வஸ்திரத்தை அணிய முடியாதா? எல்லாம் முடியும். கிறிஸ்து நேசிக்கிறதுனால எல்லாம் குப்பையும் தூசியும் என்று ஒரு அடிமையா இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதுக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் தப்ப முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக முதியவர்களுக்கு நான் சொல்லுறேன், நீங்கள் கவனமாய் போக வேண்டிய காலகட்டம். நீங்கள் ஒரு ஆராதனைக்கு தான் வாரீங்க. நீ எத்தனை காலம் உங்களுக்கு இருக்குது? இன்னும் சம்பாதிக்கணுமா? நீ யாரை திருப்திப்படுத்த போறீங்க? பேரப்பிள்ளைகளையா? யாரையும் கொடுக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரையும் கொடுக்க போறீங்க? உங்க ஆத்மா சரியாச்சா? உங்க ஆத்மா பரலோகத்தை அதெல்லாம் கற்றுக்கொண்டாச்சா? கற்றுக்கொண்டாச்சான்னு கேட்கிறேன். கற்றுக்கொள்ள எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எதனால கற்றுக்கொள்ள போறீங்க? என்ன தெரியுதா? கிறிஸ்துவின் சிலுவை முகாந்திரம்,
கிறிஸ்துவின் நுகத்தின் முகாந்திரம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அந்த இடபாடு நமக்குள்ள இல்லாம இதுல வந்து போவேன்னு சொன்னா இது 150 வருஷமானாலும் ஒரு நபர் கூட கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கற்றுக்கொள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த புது வஸ்திரம் உடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. உங்க கையில தான் இருக்கு இந்த சபை வளருகிறது. உங்க கரத்துல தான் இருக்கு உயர்ச்சி. உங்க கரத்துல தான் இருக்கு ஆத்மீகம். உங்க கரத்துல தான் இருக்கு விடுதலை. உங்க கரத்துல தான் இருக்கு புறஜாதிகளை கொண்டு வருகிறது. உங்க கரத்தில் இருக்காது. நாங்கள் மிஸ்டேக் உள்ள ஒன்று சொன்னா 10 பேர் சூண்டுனா நம்ம இந்த மயக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம மாறி தருவோம். அது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மற்ற பாஸ்டர் போல அடவணும் காட்டணும். அப்போ வச்சு மதியாக்கிட்டு நல்லா இருங்கன்னு போயிடும். ஹல்லேலூயா. பிரைஸலாம் பிரைஸலாம் ஹல்லேலூயா. சொல்லுவாங்க நிறைய சொல்லிட்டோம். அதான் வச்சு மதியாக அப்படி நடக்காது. பிரியமான சபைக்கு நான் சொல்லுறேன், நீ புது வஸ்திரம் உடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். 3.5 ஆண்டு கால ஊழியம் கண்ட மனுஷன் நிர்வாணத்தோடு இருக்கா. சபையில் எத்தனை பேர் நிர்வாணம் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை பாஸ்டர், அப்படி ஒன்றும் கிடையாது. 80% மக்கள். இவ்வளோ அணித்திறமை சொல்றீங்க, உண்மையாக்கம். 80% மக்களும் நிர்வாணத்தோட எங்க இருக்கு. அப்ப நாங்க ஆராதிக்க இல்லையா? நாங்க ஜெபிக்க இல்லையா? நாங்க சபைக்கு வரலையா? ஏன் உங்களை நான் ஏமாத்தணும்? ஏன் எங்களை வஞ்சிக்கணும்? ஆண்டவர் சொல்லுற பெரிய பெரிய சபையெல்லாம் டூப்ளிகேட் சபைகளாம். உலகத்துல பேருள்ள சபையெல்லாம் டூப்ளிகேட்டா. அவருக்கு தெரியாத அதை பற்றி. அப்ப அதில் நடத்துறது யாரு? ஹல்லேலூயா. அப்ப அதில் நடத்துறது யாரு? வசனம் செழிப்பல்ல, வசனம் இடுக்கமாக்கும், வசனம் நெருக்கமாக்கும், வசனம் புடமிடும், வசனம் குத்தி கிழிக்கும். அது மூலம் அந்த வசனம் உள்ள ஏறும். அது தன் நெருப்பாய் வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சகோதரர்கள்ட்ட கேட்ட ஏபிசிடியை தெரியாது, ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியல, எப்படி வளர்த்தி எடுக்கணும்னு தெரியல. ஹல்லேலூயா. சில சகோதரர்கள் கேட்ட ஒண்ணுமே தெரியாது, வசனம் ஒண்ணுமே தெரியாது. கழுதையோட இருக்காதீங்க. என்ன நல்ல வஸ்திரம், கத்த தருக வஸ்திரத்தை அணிந்து தைரியம் இருங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும் சாவானாலும் இயேசுவுக்கு முன்பு உறுதியா இருங்க. இந்த பூமி டூப்ளிகேட்டா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்கிரம் அடுத்த வசனம் படிங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன போதே, வலையை மாற்றி போட்ட போதே, வலை கிளிய ஒரு பெரிய மீன்களை மற்ற சீஷர்கள் இழுத்து கொண்டு வராங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்து சந்திக்க வந்திருக்கான்னு சொன்னா, இனி ஒண்ணு கூட இவர்களுக்கு சுவிசேஷம் பேசணும், ஒன்னும் கூட இவர்களை சரியாக்கணும், ஒன்னும் கூட சீர்திருத்தணும், ஒன்னும் கூட உருவாக்கணும், ஒன்னும் கூட புத்தி சொல்லி கொடுக்கணும், ஒன்னும் கூட மரித்ததல்ல, நான் பிழைத்திருக்கிறத காட்டுவதாக இயேசு வந்து நிற்கிறது. ஆனா வழி மீன் வழியாக மாறுதாள். அல்லேலூயா. கைசலாம். மீனின் வழியாக்கும் மாறது. எங்களும் அப்படித்தான் வர முடியும். நீங்க தப்பு பண்ணினாலும், அக்கா நல்லா இருக்குதியா அக்கா, நீங்க என்ன தப்பு பண்ணனாலும், தம்பி எப்படி, நீங்க என்ன தப்பு பண்ணனாலும் எங்களை சிலுவையில் அரைஞ்சாலும் அப்படித்தான் வர முடியும். பிரைஸலாம் பிரைஸலாம் பிரைஸலாம். அதான் ஊழியக்கால் அப்படித்தான் வர முடியும். அங்க உங்க வீட்டில் வந்து சத்தியம்னும் பேச முடியாது, உங்க வீட்டில் வந்து பாவம்னு சொல்ல முடியாது. சொன்னா எங்களை கொண்டு போடுவீங்க, நீங்க தீதம் வாரி போடுவீங்க, சொல்ல முடியாது. துக்கத்தோடு இறங்கி வருவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம் உங்களுடைய வீட்டின் பாவங்களை பார்த்து. ஹல்லேலூயா. பெரிய பாவம் இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது, அவ்வளவுதான். பெரிய பாவம் நீங்க என்ன செய்யல, பரலோகத்துக்கு விட முடியாதபடி எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. பரலோகத்துக்கு போக முடியும், மற்ற எல்லாம் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், போகலாம். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா சிஸ்டமாக்கவே நீங்கள் வளர்ந்துத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வலையை போட சொன்ன உடனே அநேக பெரிய மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. தாளவுள்ள வசனம் படிச்சு முடிக்கும், சீக்கிரம் படிங்க. கரையிலே வந்து இறங்கின போது நல்லா புரிஞ்சிருங்க. அங்க கேட்கிறான், புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறான். இவர்கள் கரையிலே
அந்த மீன்களை இழுத்து கொண்டு வரும்போதே கரிநெருப்பு போட்டு, படிங்க, அதன் மேல் தீ வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு யாரும் அப்பம் கொடுக்கண்டா, இயேசுவுக்கு யாரும் மீன் கொடுக்கண்டா, இயேசுவுக்கு வார்த்தையினாலே மீனை பொரிக்க முடியும். இயேசுவின் வார்த்தையினாலே அப்பம் உண்டாக்க முடியும். அப்படியானால் நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் வருகிறது. நீங்கள் கீழ்ப்படுகிற அத்தனை குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் இலவசமாய் வாழ்க்கை தர வல்லவர். எதிலே கீழ்ப்படியணுமோ அதை கீழ்ப்படிந்து போகும்போதே நீ சின்ன வேலைத்தான் செய்வ, ஆசீர்வாதம் பெருக தொடங்கும். சின்ன காரியம் தான் செய்வ, நிம்மதி உண்டாகும். சின்ன காரியம் தான் செய்வ, உனக்கு முன்னே சகல திருப்தி ஆக்கிற ஒரு தேவன் நமக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய வாயில் வரை ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அது ஆகும் என்று சொன்னார். அதை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடுத்து கேட்கிறான், இப்போ பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாங்க. அல்லேலூயா. நம்ம இப்ப புதுசா எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம்? எத்தனை மீனை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கோம்? யாருக்கு போதிச்சிருக்கோம்? யாராவது மீனை பிடிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. புரியல, புரியல. எனக்கு பசி தீரணும், தீர்ந்தாலும் தீராட்டாலும் குழப்பம் இல்லை, நான் வந்து போவேன், அவ்வளவுதான். எத்தனை மீன்களை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க? நீ ஒரு மனுஷனுக்காய் துறையப்பட்டால், ஒரு மனுஷனுக்காய் பாரப்பட்டால், அழிந்து கொண்டிருக்கின்ற சகோதரனுக்காய் நீ கண்ணீர் விட்டு அவனை எப்படியாவது பிடித்து ஆண்டவர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார், நீ அநேக ஆசீர்வாதம் பெறுவாய். உனக்கு புது வஸ்திரம் உடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போற சபைகளுக்கு ஆத்துமா தேடி கொண்டு போறாங்க. விழுந்து போன சபைகளுக்கு ஆத்துமாக்களை கொண்டு கொடுக்கிறாங்க. மரணம் என்னுள்ள சபைகளுக்கு நிறைய பேரை கொண்டு கொடுக்கிறாங்க. ஜீவனுள்ள சபைகளுக்கு நீங்க திறப்பில் நில்லுங்க. தேசம் பட்டினி, வறுமை, சாபங்கள் எல்லாம் மாறி தேசத்தில் ஒரு நன்மை வரட்டும். ஹல்லேலூயா. அழிந்து கிடக்கிற அந்த பட்டணத்தின் மேல கிறிஸ்தவம் வளரட்டும். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. உபயோகப்படுத்தட்டும். நீ ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போய் அவர்களை தட்டி திருத்தி உருவாக்கி சீர்படுத்தி கொண்டு வரும்போதுதான் உனக்கு புது வஸ்திரம் அதிகமாய் கர்த்தர் உடுத்து தருவார். ஊழியத்துக்கு போற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எதுக்கு போறோம்னு சொன்னா, அதனால நம்முடைய பாவ வஸ்திரத்தை கழுவி புதிய வஸ்திரத்தை உடுப்பதற்காக. ஊழியம் செய்யாமல் இருந்தால் இந்த வித செத்து போய்விடும். ஆமே. ஊழியம் செய்தால் மாத்திரம்தான் இந்த கோதுமை நிலத்தில் விழுந்து அநேக கோதுமை மணிகளை கொண்டு வரும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க ஊழியம் செய்யறதும், இதுக்காக நீங்க ஊழியத்துக்கு போறதும் என்பதை முதலில் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கோ அப்படி அநேக ப்ராப்பசிகள் இங்கே நான் சொன்னதுண்டு. அநேக வீடுகளில் காலு சவிட்டும்போது நான் சாபம்னு சொல்றதுண்டு. அநேக வீடுகளில் குற்றம் சொல்லுறதுண்டு. அந்த வீட்டின் சூழ்நிலையை கண்டு சொல்லுவதுண்டு. இப்போ ஒரு வீட்டில் ஒன்று நான் சொல்லுறதே கிடையாது. காரியம் நம்ம வீடுகளில் நிறைய சபிக்கப்பட்டது இருக்குது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நம்ம வீட்டிலே இருக்குது. நம்ம வீடை ரட்சிக்கப்படுத்த முடியலை, நம்ம வீடே உருவாக்க முடியலை. ஆனால் அப்படி நான் தெளிவாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், கவனமாய் எல்லாரும் ஊழியம் செய்யணும். 4-5 எல்லாரும் ஊழியம் செய்யணும். அது உண்மையாய் செம்மையாய் சண்டை இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் ஒன்றுக்கும் அல்ல. இந்த சரீரம் மறுஜன்மம் ஆவதற்காக நீங்கள் ஊழியம் செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஊழியத்துடைய மதிப்பு என்னவென்று.
ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்க்கிறது, புதிய மீன்கள் வருகிறதா, புதிய மீன்கள் வந்ததா, பழைய மீன்கள் உருவாகி இருக்குதா சபையில்? எத்தனை மீன்கள் உருவாகி இருக்கிறது, எத்தனை மீன்கள் பரலோகத்துக்கு போவதற்குள்ள ஆர்வம் வந்திருக்கிறது, எத்தனை மீன்களுக்கு பரிசுத்தம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரையும் பார்ப்பார், எல்லாரையும் பார்ப்பா, எல்லாரையும் பார்ப்பா. பார்த்துவிட்டு எல்லாரையும் பார்த்துவிட்டு புதிய மீன்கள் வந்திருக்கான்னு பார்ப்பா. அப்போ அதையும் பார்ப்பா. பார்த்துவிட்டு அவர் பெருமூச்சு விட்டு சபையிலிருந்து போகக்கூடாது. அல்லேலூயா. தினம் தினம் வந்து சண்டே ஆராதனை முடிஞ்சு அவர் பெருமூச்சு விட்டு போகக்கூடாது. அவர் திருப்தியோடு சபையில் வருவதற்கும், திருப்தியோடு நம்மோடு பந்தியில் கலந்து கொள்வதற்கும், திருப்தியோடு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் நீங்கள் அடுத்த வாரம் தொட்டு நடந்து கொள்ளுங்க. அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது. அவர் மரித்து உயிர்த்தெழும்பின பின்பு அவங்களுக்கு சத்தியம் புரிந்து விட்டது. இவர்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது, ஒரு குற்றமும் சொல்லக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. பின்பு தான் அவர்கள் பரிசுத்தமாக வாழத் தொடங்கினாங்க. பின்பு தான் பரிசுத்தமாய் ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க. அந்த பரிசுத்தாவியான சீஷர்களை பரிசுத்தாவிலே சரியாக நடத்தினார். அதை போல நீங்கள் சத்தியத்தில் அறிந்து நல்ல ஃபாலோ பண்ணி இப்படி இப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி நீங்கள் சீராகும் போது பரிசுத்த ஆவியான உங்களை நடத்த தொடங்குவா. அல்லேலூயா. நடத்த தொடங்குவோம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வீடை சாபமாக்காதீங்க, தேவனோடு மஸ்தகம் போடாதீங்க, தேவனுக்கு முன்ன பிடிவாசியாக இருக்கக்கூடாது, தேவனை குற்றப்படுத்தாதீங்க, தேவனை குப்பை என்று படுத்தாதீங்க. நீங்கள் நல்ல சபைகளுக்கு முன்னே இருக்கிறீங்க. எப்படி வாழ வேண்டும் என்றுள்ள ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. அதை கற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு சரியாக கற்றுத்தருவார். இல்லாவிட்டால் ஒரு காலகட்டம் கழியும் போது எந்த பாஸ்டர் பிடித்தாலும் வீடு நிற்காது. ஆண்டவர் அந்த வீட்டை தள்ளுனா யாராலும் அந்த வீடு நிற்காது, யாராலும் இந்த வீடு கட்டப்பட முடியாது. அந்த வீடுக்கு அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு கல் வந்து தானியேலின் புஸ்தகத்தில் அதை உடைத்து போட்டதோ அதை போல நம்ம கெட்டுறதெல்லாம் அதை உடைக்கும், நம்ம நட்டுறதெல்லாம் உடைக்கும், நம்ம செய்கிறதெல்லாம் உடைக்கும். கடைசியாக அனாதைய செத்து நரகத்து போக வேண்டியிருக்கும். அதுக்கு இல்லாமல் இருப்பதற்கு இந்த சுவிசேஷம் கொண்டு நான் எச்சரிக்கிறேன். கர்த்தர் இந்த சுவிசேஷன்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு முன்ன வாங்க, கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு முன்ன வாங்க. நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. யாரையும் வேதனைப்படுத்த வேண்டும் என்றல்ல, யாரையும் திட்ட வேண்டும் என்று அல்ல. நல்ல வாக்குத்தத்த செய்திகள் பேச முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல சபை அது கேட்டபடி இல்லை. இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம், இவ்வளோ காரியங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாக கேட்டோம். நாளைக்கே நீங்கள் மறந்து போவீங்க. இந்த சபைகாலில் இருந்து போகும்போது ஒரு கண்ணீர் விட்டு போகாம, குற்றபோதம் இல்லாம, ஒரு குற்றபோதம் இல்லாம நிர்வாணியாய் அப்படியே கடந்து போவதாக்கு அனுபவம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நிர்வாணியை வந்து வாரம் வாரம் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட இந்த பிரயாசத்தை சிந்திக்கவில்லை, ஒரு நாள் கூட இந்த பாரத்தை சிந்திக்காம போறதுனால உங்களுக்கும் எனக்கும் பயங்கர ஆபத்து வரும் என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாக. மனம் திரும்பும். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனோ நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனும்
நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வேனன் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் எனக்கு எதிராய் தடுத்து நின்றாலும் பாதை உண்டு பெண்ணும் தேவன் நேரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வேனன் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ செங்கடல் எனக்கு எதிராய் தடுத்து நின்றாலோ பாதை உண்டு பெண்ணும் தேவன் நேரிருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. வாழ்விலே கிறிஸ்துவை அறியும் போது, கிறிஸ்துவோடு நெருங்கி போகும்போது நிறைய தடசங்களும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய அனுகூலமில்லாததை எல்லாம் சத்துருவானவன் உனக்கு விரோதமாய் கொண்டு வரும். நீ அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்கும்படி, விசுவாசத்திலிருந்து பின்வலிக்கும்படியாய் சத்துரு திரளான வேதனைகளையும் பாரத்தையும் உனக்கு நேராய் சத்துரு கொண்டு வருவான். நீ அதிலே திட நம்பிக்கை நின்றான். யோபுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றது போல நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ உயர்ச்சிகளை பெற முடியும். நீ நிம்மதிகளை பெற முடியும். சமாதானத்தை பெற முடியும். நீ கர்த்தரை உண்மையாய் நம்பி கர்த்தருக்குள்ளே உண்மையாய் நின்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை சரியாய் உடுக்கும் போது உனக்கு விரோதமாய் வருகிற அம்புகள், உமக்கு விரோதமாய் வருகின்ற எகிப்தின் பிசாசுகள் உன்னை நெருக்கி சமுத்திரத்திலே பிடிக்கலாம் என்று, உன்னை விரட்டி பிடிக்கலாம் என்று, உன்னை தொடர்ந்து கொண்டு வருகிற கானானுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து விரட்டி கொண்டு அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்க அவர் இறங்கி வருவார்.
Ribala da raga baba bashaka baba 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 Lika baba 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 karaga baba 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 Riba baba 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 bashaka baba la da ragama நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நம்பியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வஸ்திரம் வரும்போது மாத்திரம்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வஸ்திரம் வராவிட்டால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வஸ்திரம் வருவது சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால, நிம்மதியினால் அல்ல. கர்த்தருடைய வஸ்திரம் வருவது இடுக்கத்தின் வாசல் வழி, இடுக்கத்தின் வாசல் வழி, நெருக்கத்தின் வாசல் வழி, துன்பத்தின் வாசல் வழி. கர்த்தருக்காய் நீ நின்று அவருக்காய் செயல்படுவாய் என்று சொல்லி கர்த்தருக்குள் அந்த தீர்மானம் வந்தவுடனே தேவன் உனக்கு தர வேண்டிய அந்த மணவாட்டி வஸ்திரத்தை உனக்கு தந்து உன்னை சரியாய் நடத்த என் ஆண்டவர் போதுமாய் போதுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ மகளே, இயேசுவில்லாமல் நீ கடந்து போகாதே, உனக்கு ஆபத்து வரும். இயேசுவில்லாமல் செங்கடலை கடக்க நீ பார்க்காதே. இயேசுவில்லாமல் யோர்தானை கடந்து போக பார்க்காதே. இயேசுவில்லாமல் எரிகோ பட்டணத்துக்கு போகலாம் என்று சொல்லி பார்க்காதே. இயேசுவில்லாமல் ஆயி பட்டணத்திலும் ஒரு கொள்ளை பொருளை கூட உங்களுக்கு பங்கிட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆகானின் நிமித்தம் அந்த பட்டணத்திலே பங்கு போட முடியாம இருந்த ஒரு ஆகானின் நிமித்தம் தேவ பிள்ளையை அப்படிப்பட்ட ஆகானை பார்த்து கொண்டிருக்காதபடி உனக்கு வைத்திருக்கின்ற வீதத்தை பெற்றுக்கொள்ள மோசையுடைய பிரமாணம் அல்ல, ஆவிக்குரிய பிரமாணத்தை இன்றைக்கு ஆவியிலே தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆவியின் பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம். ஆவிக்குரிய பிரமாணம் உனக்குள்ளே தேவன் தந்தவுடனே ஆவிக்குரிய சிந்தனையை கர்த்தர் உனக்குள்ளே தட்டி எழுப்ப விரும்புவார். அந்த ஆவிக்குரிய சிந்தனையை தட்டி எழும்ப விடாமல் இருந்தால் அப்படியே ஆதாம் ஏவாளை ஏமாற்றி நிர்வாணி ஆக்கினது போல சாத்தான் உன்னை ஆக்க கூடாது என்று சொல்லி சபைக்குள்ளே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் பேச வேண்டியது பேசி இருக்கார், தொட வேண்டியது தொட்டு இருக்கார், விடுதலைக்கு விடுதலை தந்திருக்கார். இதோ உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், கடலோரத்திலே நின்று தன் சீஷர்களை பார்த்து கொண்டிருந்த தேவன் ஒரு சீஷன் புரிந்து கொண்டான். இதோ கர்த்தர், இதோ கர்த்தர், இதோ கர்த்தர் என்று சொன்னவுடனே பேதுரு தண்ணீரிலே சாடி விட்டான். உனக்கு முன்பாய் கர்த்தர் ஆவியிலே வந்திருக்கிறார், ஆவியிலே வந்திருக்கிறார், ஆவியிலே வந்திருக்கிறார், ஆவியிலே வந்திருக்கிறார். நீ வஸ்திரம் இந்த உலகத்தின் வஸ்திரம் அல்ல, உலகத்தின் செழிப்பல்ல, உலகத்தின் சந்தோஷம் அல்ல, உலகத்தின் நிம்மதி அல்ல, உலகத்தின் திருப்தி அல்ல, உலகத்தின் தூக்கம் அல்ல, உலகத்தின் மயக்கம் அல்ல, உலகத்தின் சொந்தம் அல்ல, உலகத்துடைய பந்தம் அல்ல, உலகத்தின் கிரியை அல்ல. ஆவியின் கிரியைக்குள்ளே நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியின் கிரியைக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் தந்து நிரப்பி கொண்டிருக்கிறார். அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். சிலரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று இயேசு வந்திருக்கிறார். மன்னிப்பு கேட்டு செபிங்க சபை. ஊழியக்காரிகள் மன்னிப்பு கேட்டு செபிங்க. ஊழியக்காரர்கள் மன்னிப்பு கேட்டு செபிங்க. விசுவாச பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டு ஜெபிங்க. எங்கே போக முடியும்? எங்கே நிற்க முடியும்? எங்கே உனக்கு எனக்கு வாசல் வேற, எந்த வாசலும் வேற இல்ல. இயேசுவே அந்த வாசலாய் உங்கள் மத்தியில் இருக்கிறார். சோதரம் சோதரம் நன்றி நன்றி. சோதரம் சோதரம் நன்றி
சோதரம் சோதரம். நன்றி நன்றி நன்றி. எல்லா தடைகளும் மாறுகிறது, எல்லா தடைகளும் மாறுகிறது, எல்லா தடைகளும் ஆகுது. பிசாசின் கிரியை அழிகிறது, பிசாசின் வல்லமைகள் அழிகிறது. நீங்க உருவாகும் போது பிசாசின் வல்லமைகள் அழிகிறது, பிசாசின் திட்டங்கள் முறிகிறது. உங்களை எப்படியாவது கல்யாண வஸ்திரம் தரக்கூடாது என்று சொல்லி அந்தகாரத்தின் வல்லமைகள் உங்களை உருக்க பிடிக்கிற வேளையில கட்டவித்து ஓடிவா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் சபையை உருவாக்கும் ஆண்டவர், நீர் பிள்ளைகளை உருவாக்கும் அப்பா. அந்த கர்த்தரை இவருடைய கண்கள் கொண்டு காணட்டும். இயேசுவை ஒரு சீஷன் அந்த கண்களை கொண்டு கண்டது போல இவங்க ஜெபிக்கிற இடமெல்லாம் என் ஆண்டவரை பார்க்கட்டும் அப்பா. இவர்களோடு நடக்கிற தெய்வத்தை பார்க்கட்டும் ஆண்டவர். என்று இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நீர் சகாயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வீழ்ச்சி இல்லாம எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. தைரியம் உள்ள பலனுள்ள கால்களை பலப்படுத்தும் மான் கால்களை போல உம்முடைய பிள்ளைகளை சிறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஏக்கம், உம்முடைய செயல்பாடுகள், உம்முடைய கண்ணீரின் சிந்தனை எங்க சபைக்குள் உண்டாகட்டும். நீ பாடுபட்ட சிலுவையின் பிரயாசம் எங்க சபைக்குள் உண்டாகட்டும். அத்தனை விசுவாச பிள்ளைகளும் உம்முடைய சிலுவையின் நுகத்தை எடுத்து கற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீ அப்படி செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொள்ள போவதுக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரத்தம் ஸ்கூலுக்கு படிக்க போற பிள்ளைகள் மேல் இறங்கி வரணும் ஆண்டவரே. வேலை செய்கிற இடம், போற இடங்கள், வருகிற இடங்கள், தடைப்பட்டு நிற்கிற இடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் முன்னே சென்று அற்புதம் செய்ய போவதற்காய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களை மன்னி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்நியம் ஐக்கியம் என்றென்றைக்கும் உங்களோடும் உங்கள் வீட்டோடும் பிள்ளைகளோடும் சதா காலங்களில் இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் கரத்தை கொடுத்து